இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியை கேட்டு முடிக்கும்போது உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலே பயங்கரமான ஆர்வம் உருவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டோரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி ரகசியம் எவ்வாறு என் வாழ்க்கையை மாற்றியது அப்படிங்கிற புக், அதாவது த சீக்ரெட் புக்கோட ஆத்தர் எழுதிய இன்னொரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி. சரி, இப்போ இந்த கதையை ஆரம்பிக்கலாம். ஜான் பெரேரா அப்படிங்கிறவர் ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. அவர் எதுக்கு எடுத்தாலுமே கோபப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக இருந்திருக்காரு. குறிப்பாக அவரும் அவரோட சிஸ்டரும் சேர்ந்து பார்ட்னர் ஒருத்தர் கூட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த நபர் பண்ணுற விஷயங்கள் இவருக்கு சுத்தமாக பிடிக்காததால அந்த நபர் மேலே இவருக்கு ரொம்பவே கோபம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவரோட சிஸ்டர் சீக்ரெட் மூவி நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு இவர்கிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. இவரும் சரின்னு சொல்லிட்டு அதை பார்க்காமலே இருந்திருக்காரு. ஒரு நாள் இவரோட சிஸ்டர், இன்னைக்கு நீ கண்டிப்பாக அந்த படத்தை நீ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் அப்படியே விட்டுட்டு வர சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி அந்த படத்தை இவரை பார்க்க வைக்கிறாங்க. அதை பார்த்ததும் இதை கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நம்ம ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவர் ஜிம்மில் இருக்கும்போது அங்கிருந்து நியூஸ் பேப்பரை பார்க்குறாரு. அதில் ஸ்டீவி ஒண்டர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற பாடகரோட கச்சேரி அக்டோபர் 22 நடக்கிறதா அதில் போட்டிருக்கு. அந்த அக்டோபர் 22 அப்படிங்கிறது ஜான் பெரேராவோட பர்த்டேவும் கூட. அவர் உடனே அவரோட சிஸ்டர் கிட்ட அக்டோபர் 22 அன்னைக்கு நான் ஸ்டீவி ஒண்டரை பார்க்க போகிறேன், பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவர் கூட சேர்ந்து நான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இதை சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாருமே இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவருடைய பிரதர் வீட்டில் இருக்கும்போது அவர் கூட சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு காஃபி ரெடி பண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிச்சனுக்கு போகிறாரு. வர வரைக்கும் டிவியை அப்படியே பாஸ் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போய் காஃபி போட்டு வெளியே பார்க்கும்போது அந்த டிவியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. அது என்னன்னா, அக்டோபர் 22 அன்னைக்கு ஸ்டீவி ஒண்டர் கூட சேர்ந்து பாடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு வருது. அந்த டேட்டில் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் அந்த ஈவெண்ட்டில் அவர் கூட சேர்ந்து பாடுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு அப்படிங்கிற அந்த விளம்பரம் இப்போதான் வருது. அதை பார்த்ததுமே இவருக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவரால் இதை நம்பவே முடியல. அவர் கூட சேர்ந்து பாடணும்னு நம்ம நினச்சோம், ஆனால் அதுக்கான வாய்ப்பு இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நிற்கிதே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. உடனே அவரோட வீட்டுக்கு போய் அதில் கலந்துக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் கலந்துக்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் கூட ஏன் பாட விரும்புகிறீங்க அப்படின்னு ஒரு 20 லைன் எழுதி அதை மெயில் பண்ணணும். அதை அவர் கரெக்டாக பண்ணுறாரு. இருந்தாலும் இன்னொரு தடவை அனுப்பலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதை அவரோட காதலிகிட்ட கேட்குறாரு. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதை மறுபடியும் மெயில் பண்ண ட்ரை பண்ணும்போது அவருடைய அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. அது திரும்பவும் வேலை செய்யாமலே போயிடுது. அவரால் 2வது முறையாக அனுப்ப முடியாமல் போயிடுது. இதுக்காக நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம இதை அனுப்பியிருக்கோம், மறுபடியும் அனுப்ப தேவையில்லை. கண்டிப்பாக அவர் கூட பாடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு அவர் சொல்லிக்கிறாரு. ஒரு வாரம் கழித்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட அவர் வெளியே போகும்போது ஸ்டீவி ஒண்டர் கூட சேர்ந்து நான் பாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் அவரோட ஃப்ரெண்டு இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சி அவர் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு. அடுத்த நாள் அவர் அவருடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுமே அவரோட காதலிகிட்ட கேட்குறாரு. ஆமாம், நான் அவர் கூட சேர்ந்து பாடும்போது நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு மொமெண்ட்டை நீ கண்ணை மூடி அனுபவி, ஏன்னா அது கண்ணிமிக்கக்கூடிய நேரத்தில் நடந்து முடிஞ்சிடும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதை இப்போவே நீ அனுபவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்னு அவர் தூங்க போகும்போது அவருக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசும்போது, நீங்கள் ஜான் பெரேராவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே, நீங்கள் ஒரு போட்டியில் கலந்துக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஆமாம் அப்படின்னு சொன்னதுமே, வாழ்த்துக்கள், நீங்கள் நேஷ்னல் லெவலில் ஸ்டீவி ஒண்டர் கூட பாடுற வாய்ப்பில் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே இவரால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல. உடனே அங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடி போய் அவரோட காதலிகிட்ட இதை சொல்கிறாரு. ரொம்பவே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இதை சொல்கிறாரு. அவரோட சிஸ்டருக்கும் கால் பண்ணி சொல்கிறாரு. பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கார். அதோட முன்னாடி நாள் அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட இதை பற்றி சொன்னார் இல்லையா, அவருக்கும் இப்போ இதை கால் பண்ணி சொல்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டால் அதை நம்பவே முடியல. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஜான் பெரேரா நமக்காக இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத யாருமே நம்பலைனாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் முழுசாக நம்புங்க, அதுக்கான ஆதாரம் நான் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு.
ஜான் பெரேரா ஸ்டீவி வண்டர் கூட சேர்ந்து பாடின அந்த வீடியோக்கான அந்த லிங்க்கையும் அவரே கொடுத்துருக்காரு. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு விஷயத்தை அடையிறதுக்காக எத்தனை பேர் வேணால் போட்டி போடலாம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அடையிறதுல இந்த பிரபஞ்சம் கூட கனெக்ட் ஆகக்கூடிய விதத்தில் எந்த ஒரு நபர் சரியான விதத்தில் அவருடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் கொண்டு வந்து நிறுத்துகிறாரோ அவரை இந்த பிரபஞ்சம் வந்து அதுக்காக தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிறது இவரோட ஸ்டோரி மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இவரோட ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததில்ல? இவரோட ஸ்டோரியை விடவும் இன்னொருத்தங்களுடைய ஸ்டோரியில் இந்த பிரபஞ்சம் ரொம்பவே துல்லியமாக அவங்க விருப்பப்பட்ட பணத்தை வந்து கொடுத்துருக்கு. அது எப்படி கொடுத்தது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் SS பாலா. நன்றி.